Next 8th sum பாருங்க. A lottery with 600 tickets gives 1 prizes of rupees 200, 4 prizes of rupees 100 and 6 prizes of rupees 50. If the ticket cost is rupees 2, find the expected winning amount of ticket. Expected value தான் கேட்குறாங்க. Expectation of x mean value தான் கேட்குறாங்க. So n of s equal to 600. Total tickets எவ்வளவு 600. So n of s equal to 600. Let x be the random variable denoting amount of winning. Winning amount தான் நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ x ஓட வேல்யூ எவ்வளோலாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கொடுத்துறாங்க. 200 ஒன்று, அப்புறம் 100 ஒன்று, அப்புறம் 50 ஒன்று, அடுத்து 0 ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா. ஒரு டிக்கெட்டில் இந்த ப்ரைஸும் விழாமல் இருக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன டிக்கெட்லாம் இருக்குது, 200 விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது, 100க்கு சான்சஸ் இருக்குது, 50க்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இது எதுவுமே விழலை அப்படின்னாக்கா 0ன்னு அர்த்தம். இப்போ P of x equal to 200 வின்னிங் கிடைக்குதுனாக்கா சான்சஸ் என்ன 1/600. ஏன்னா 200 ப்ரைஸ் வந்து எத்தனை இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, 1 ப்ரைஸ் தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1/600. நெக்ஸ்ட்டு x is equal to 100. 100க்கு சான்சஸ் என்னன்னு பாருங்கள், 4 ப்ரைஸஸ் ஆஃப் 100, 4 சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 600 டிக்கெட்டில் 4 சான்சஸ் இருக்குது. ஸோ 4/600. அடுத்து x is equal to 50. ப்ராபபிலிட்டி ஆஃப் x equal to 50. 50 எத்தனை இருக்குது பாருங்கள், 6 ப்ரைஸஸ் ஆஃப் 50. ஸோ 6/600. அடுத்து 0க்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது பாருங்கள், P of x equal to 0. 0ன்னா மொத்தம் 600 டிக்கெட்டில் இப்போ இங்கே ஒரு 1, 4, 5, 11 ப்ரைஸ் தான் இருக்குது மொத்தமாக. அந்த 600 டிக்கெட்லேயும் 11 ப்ரைஸ் தான் இருக்குது. மீதி 589 சீட்டில் ஒன்றுமே ப்ரைஸ் இல்லாமல் தான் இருக்குது. அப்போ x is equal to 0 means 589/600. இப்போ இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறோம். 200, 100, 50, 0. 200க்கு ப்ராபபிலிட்டி என்ன 1/600, 100க்கு 4/600, 50க்கு 6/600, 0க்கு 589/600. இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னாக்கா சிக்மா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இது வந்து பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், இன்டெக்ரல் வராது. அப்போ சிக்மா எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இந்த எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 200 × 1/600 ப்ளஸ் 100 × 4/600 ப்ளஸ் 50 × 6/600 ப்ளஸ் 0 × 589/600 அப்படின்னு போட்டுக்கணும். போட்டு எல்சிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கிது, 3/2 3/2 அடிச்சிங்கனாக்கா 1.50. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா. எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் ஆஃப் வின்னிங் ருபீஸ் 1.50, ₹1 ருபீஸ். வந்து 1 டிக்கெட் காஸ்ட் எவ்வளவு 200. இப்போ ப்ராஃபிட் வேணும்னாக்கா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடணும். அப்போ 1.50ல் 202 ருபீஸை மைனஸ் பண்ணிங்கன்னா -0.50ன்னு கிடைக்குது. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா, இந்த லாட்ரி டிக்கெட் இந்த மாதிரி மெத்தடில் ப்ரைஸ் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதில் நமக்கு லாஸ் தான் கிடைக்குது. லாஸ் ஆஃப் ருபீஸ் 0.50 ருபீஸ், 50 பைசா நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும் இதில். அப்போ அதனால தான் லாட்ரி சீட்டை பொறுத்த வரைக்கும் லாட்ரி சீட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும், நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். இதுலேருந்து லாட்ரி டிக்கெட்டு வாங்கக்கூடாதுங்கிறது தெளிவாக தெரியுது பாருங்கள்.